யூடியூப் வீடியோஸ் எல்லாம் போடுறவங்க எப்படி தான் காலையில் சமைக்கிறதையும் வீடியோ எடுத்து போடுறாங்கன்னு தெரியல. நான்லாம் 6:30 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கிற கேஸுங்க. எங்கள் வீட்டு கிச்சன் கவுண்டர் டாப் ரொம்ப சின்னது தான். ரொம்ப தேவையான பொருட்கள், கட்லரிஸ், அப்புறம் டீ தூள், காஃபி தூள், உப்பு, பெப்பர், இந்த மாதிரி அடிக்கடி எடுக்கிற பொருள்லாம் அது மேலே எல்லாத்தையும் எடுத்து தொடச்சி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறமா தான் நிம்மதியாகவே இருக்குது. இந்த கட்லரிஸ் வைக்கிறதுக்கு எங்களுக்கு ப்ராப்பரான இடம் இல்லை. ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சிருந்தா அது ஒரு மாதிரி இடஞ்சலாகவே இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி இருந்த பழைய டப்பா ஒன்று எடுத்து அதில் டபுள் சைட் செலோ டேப்பை போட்டு ஒட்டி அதை செலுத்துல ஒட்டிட்டேன். இதை பண்ணி முடிச்சோன்னே எனக்கு என்ன நினச்சா ரொம்ப பெருமையாக போச்சுக்கோங்க. என்னதான் என் கணவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் எனக்கு எந்த வேலையும் வீட்டில் இல்லைன்னாலும் ஆக்சுவலாக எல்லா வேலையும் இருக்கும். ஆனால் எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன். இந்த வேலை பெண்டிங் இருந்தாலும் அந்த மனுஷன் ஃபோன் பண்ணி எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு, நான் இப்போ வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னாதான் அறக்க எந்திரிச்சு எல்லா வேலையும் தட்டப்பட்டுன்னு செஞ்சு முடிப்பேன். என்னதான் நான் சும்மா இருக்கேங்கிறது உண்மையாக இருந்தாலும் அது எனக்கே தெரியும்னாலும் அதை என் கணவர் சொன்னால் மட்டும் ஏன் எனக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னே தெரியல. எப்படியோ எல்லா வேலையும் முடிச்சு நான் உட்காரும்போது என் கணவர் வேலை முடிஞ்சு வந்துட்டார். 2 பேரும் நான் வெளியில் போய் மறுநாள் காலையில் சமைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஆப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சுருந்தேன். நல்லா தான் இருந்தது. ஆனால் அவருக்கு பிடிக்காதுங்கிறதுனால கடையில் அவர் குருமா வாங்கிக்கிட்டாரு. நல்லதாக போச்சு, நமக்கு ஒரு வேலை மிச்சம் அப்படின்னு நினச்சிட்டேன். நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தா சரியான மழை. நல்ல வேலை மழையில் வச்ச காலத்தில் கரண்ட் போயிடுச்சு. 12 மணிக்கு தான் கரண்ட் வந்தது. எப்படியோ இன்றைய நாள் இனிது மழையோட முடிஞ்சது.